வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் தமிழ் பேசணும். நான் இன்னைக்கு தேதி நவம்பர் 4, 2019 அண்ட் இது டிவிடி எபிசோட் 211. 211 சொல்லுவேன். 211 ரைட்டு. இப்போ வந்து நம்ம ஆப்பிள் வாட்சுக்காக நிறைய ஆசைப்பட்டோம். அது ஆசைப்பட்டது இல்லாம இப்ப எனக்கு சாம்சங் கேலக்ஸி வாட்ச் வேற கன்னு மாதிரி வந்திருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் முடிச்சு விடுற வகையில கூகுள் வந்து ஃபிட்பிட்டை வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. கூட நான் வேற ஒன்னு எதிர்பார்த்தேன்டா. என்னது? OnePlus Watch வேற லீக் ஆயிருக்குல்ல. அப்படியா? இது எப்ப நீ வாங்கலையா அந்த இமேஜ்? அந்த இமேஜ் சைடுல அந்த இமேஜ் ஐயா போடுவாரு, நீங்க பாருங்க. நம்பலாமான்னு தெரியல பட் OnePlus Watch லீக் ஆயிருக்கு. நிறைய பேர் பொருளே கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா நம்ம OnePlus Watch டேய். ஐயா அதெல்லாம் வேலைக்காது. அதெல்லாம் வாட்ச் எல்லாம் வராது. ஏன்டா அப்படி பிரீமியம் வாட்ச் ஆப்பிள் காம்படிஷன் அதான் இருக்கும் வந்ததுன்னா. ஆனா எங்களோட ப்ளூ பிரிண்ட் நானே அப்ரூவ் பண்ணது எப்படி OnePlus வாட்ச் வரும்? நீ அப்படிதான் எதிர்பார்க்கற. ஆனா அதுக்குள்ள வந்துருச்சு. ஐயா கலப்பிருக்கேன். ஐயா எல்லாரும் மேல அங்க இங்க ஒட்டுவாரு. அதெல்லாம் வராது. சரி சொல்லுங்க ஸ்டீவர்ட்ஸ், என்னது இது? எதுக்கு வாங்குனாங்க? மேட் பை கூகுள் வேரபிள் டிவைசஸ் தான். அவங்க இருக்கிற எல்லா இதையும் எடுத்துட்டு அவங்களோட R&D டிபார்ட்மெண்ட் தான். மோட்டோரோலாக என்ன பண்ணாங்க? R&D டிபார்ட்மெண்ட் மொத்தத்தையும் உருவிட்டு அப்படியே எப்படி சாப்பிடுது அப்படியே தள்ளி விட்டானுங்க. மத்த எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கடைசியில ஃபிட்பிட் அப்படி அனுப்புவாங்க. அந்த ஃபிட்பிட்ல ஒண்ணுமே இருக்காது, வெறும் பேர் மட்டும் இருக்கும். சோ இது வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு வாங்கல, அதை மட்டும் வாங்கிட்டாங்களோ மொத்தமா. அவங்களோட இது R&D டிபார்ட்மெண்ட் பிளஸ் அவங்களோட என்னது அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே. ரைட்டு. சோ இது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கரெக்டா? கூகுள் வந்து ஃபிட்பிட்டோட டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல இப்ப ஃபிட்பிட் பார்த்தோம்னா ஹை லெவல்ல வந்து ஆப்பிள் இருக்கு, லோ லெவல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஷாமி, ஹுவாவே. லோ லெவலுக்குலாம் ஃபிட்பிட் வராது, அந்த மாதிரி வரவும் முடியாது இப்போ. ஏன்னா ஷாமி, ஹுவாவே இருக்கு. சோ அது ஒரு மிடில் கேட்டகரியில தான். நீ எப்பயும் சொல்லுவியே உன் கையில இருக்க வாட்சோட அக்யூரசி எவ்வளவு கெத்தா இருக்கு. வந்து நோன் ஃபார் அக்யூரசி. அப்ப அவங்க கீழ எல்லாம் வர முடியாது, ஏன்னா சென்சார்ஸ் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுமா. இப்போ என்னன்னா கூகுள் கிட்ட இருந்து இது வரைக்கும் ஃபிட்னஸ்க்காக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கூகுள் ஃபிட்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா மத்த ஆப்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி காட்டுது தவிர சொந்தமா அதுக்கு சிந்திக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சா. ஆமா, கூகுள் வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒரு பூஸ்ட் தான் உங்களுக்கு. கண்டிப்பா இது அதான் நீ ஸ்டார்டிங்ல ஒரு அக்ரிமெண்ட் இதுதான். கண்டிப்பா சிம்பியாட்டிக் மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டோம், சொல்லாம கொள்ளாம டேட்டா கூகுள்னாலே பயப்படுவாங்கல்ல. ஃபிட்பிட்ல அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணாது. இப்பவே ஃபிட்பிட் இது வந்தது இல்ல ஒரு ரிப்போர்ட். அந்த மாதிரி கூகுள் ஏதாவது எல்லா டேட்டாவும் ஃபிட்பிட் டேட்டாவெல்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு பயப்படாதீங்க. இப்பெல்லாம் நான் சொல்லாம கொள்ளாம பண்ண மாட்டோம், பர்மிஷன் கேட்டுதான். அப்படி வேணாம் நான் ஒண்ணு கேக்குறேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த நெஸ்ட் ஹோம்னு ஏதோ வாங்கினாங்களாமே, அதையும் இதே மாதிரி தான் சொன்னாங்களாம். ஒரு வருஷம் கழிச்சு அப்படியே டோட்டலா முடிச்சு விட்டாங்க. நம்ப முடியல. இல்லடா அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்ப என்ன தெரியுமா கேக்குறேன், இந்த மார்க்கெட்ல நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கூகுள் வந்து இந்த மாதிரி பண்றாங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போன ஒரு விஷயமாவே இருக்கட்டுமே. மத்தவங்க எல்லாரும் மட்டும் ஒழுங்கான்னு கேக்குறேன். டெக்ல இருக்க எல்லாரும் ஒழுங்கா? ஏன் நம்ம டேட்டாவை எல்லாருமே என்ன பண்றாங்க, நிறைய போட்டு பூட்டி வச்சிருக்காங்களாமா. வேற லெவல்ல போதிடலாம். சரி ரைட்டு. ஆனா இப்ப நான் அடுத்து என்ன தெரியுமா கேட்பேன், இப்போ ஷாமி இருக்குல்ல, ஷாமி கிட்ட வந்து எவ்வளவு வேரபிள்ஸ் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க. ஏன்னா என்ட்ரி லெவல்ல தான் இருக்கு. இப்போ ஃபிட்பிட் யூசர்ஸ் வந்து இந்தியால எவ்வளவு இருப்பாங்கன்னு பார்த்தா அதுல இருந்து into 100,000 போட்டா கூட ஷாமியை ரீச் ஆக முடியாது. அத்தனை பேர் பேண்ட் வச்சிருப்பாங்க. ஸ்லீப் டேட்டா, அதே மாதிரி எவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்றாங்க அண்ட் எவ்வளவு ஒர்க் அவுட்ஸ், என்னென்ன ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு அவங்க போடுற என்ட்ரி மோகண்ட் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும்ல. ஆனா நான் ஏதோ ஒரு ரிப்போர்ட்ல படிச்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் டிவைசஸ் வந்து ஃபிட்பிட் மட்டும் சேல் பண்ணிருக்கு. அது குளோபலா. இந்தியாக்குள்ள எடுத்தாலே எங்காலதான் செகண்ட்ஸ்ல வைப்பாரு. நல்லா கேளுங்க சரி. அதேதான். இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் சத்தியமா தெரியல ப்ரோ, எந்த அளவுக்கு நம்புறது, யார நம்புறதுன்னே புரியல. ஆமா, கஷ்டம்தான். ஒன்னும் இது இல்ல. அடுத்து பத்தியா CC9 Pro நாளைக்கு சைனால அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பிரைஸ் தான் மிஸ்ஸிங். கண்டிப்பாடா. 730G இருக்கு. இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களாம். வாட்ஸ்அப் வந்து இதான் 108ல 108. டே வாட்ஸ்அப் இன்னொரு டவுட்ரா, இது வந்து எங்கன்னா சும்மா அப்படியே வெளில சுத்திட்டு இருக்கும்போது பார்த்தேன், XDA அந்த மாதிரி அங்க போகும்போது பார்த்தேன், Mi Note 10 Pro குளோபலுக்காக சர்டிஃபை ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் 108 MP போட்டோ எடுத்து அதுக்கான நம்ம சொல்லுவோம்ல டீடைல் பேஜை மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. எப்படி தெரியுமா இருக்கு,
என்னடா இதெல்லாம் 108 MPயோட 108 MPக்கு போட்டோ எடுத்துட்டு அந்த டீடைல் ஷாமில நல்லா இருக்கா? போட்டோ நல்லா இருக்கோ இல்லையோ, வெறும் நம்ம டீடைல்ஸ் பாப்போம் பாத்தியா, அதாவது இமேஜோட டீடைல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா எவ்வளவு டைமென்ஷன்ஸ் எவ்வளவு எம்பின்னு எங்கேயோ இருக்கு. எவ்வளோ டைமென்ஷன் மட்டுமே 10,000 12,000 கிராஸ் எங்கேயோ போகுது. சரி ரைட்டு, தரமான பேனர் அடிக்கலாம்பா அப்படி இருந்தது. அப்போ 100 போட்டோ எடுத்தா போன் இது ஃபுல் ஆயிடும். ஆனா செம்ம டீடைல்ஸ் இருக்கும்ல எப்படியும். என்னென்னமோ பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 108 வர ஒரே ஜாலி தான். அப்புறம் என்ன 1cc லார்ஜ் சவுண்ட் சேம்பர் இருக்கு. அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. அப்புறம் NFC சைனாக்கு NFC இருக்கு, குளோபல் தெரியல. அப்புறம் இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கு. அதுக்கு மேல MIUI இருக்குது. டேய் இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கான்டா. இன்ஃப்ராரெட் சென்சார் எப்பவுமே இருக்குமே. அப்படி இல்ல, இது வந்து CC சீரிஸ்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தனா Mi 8 Mi 9 K20 சீரிஸ்ல இல்ல. K20 ல இல்லாமா? ஆமா, இதுல இருக்கு. பெரிய விஷயம். தேவட்சா இது வந்து குளோபலுக்கு வந்து Mi Note 10 அப்படின்னு நவம்பர் 6th ஸ்பெயின்ல, முதல்ல 14th போர்ச்சுகல்னாங்கல்ல, வந்து ஸ்பெயின்லயே அனௌன்ஸ் ஆகுது நவம்பர் 6th. அதுக்கு அடுத்த நாள் Note 10 Proன்னு வேற ஒன்னு லிஸ்ட். Note 10 Pro எதுக்குன்னு தெரியல. அதுல Snapdragon 855+ அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. கேட்டுக்க என்னெல்லாம் அடிக்க வைக்கிறாங்க பாரு, ஒவ்வொன்னா மாத்தி வந்தாதான் தெரியும். அடுத்து வந்து GoPro Hero 8 இந்தியால சேல் போயிடுச்சு. 36,500 ரூபாய். நோன் ஃபார் ஸ்டெபிலைசேஷன். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு காம்படிஷன்னா மோட்டோ ஒன் ஆக்ஷன் இல்லடா. அது இல்லையா? அப்புறம் ரெனோ 2வா? மோட்டோ ஒன் ஆக்ஷன்ல விக்கி கிட்ட கேட்டா அவ்வளவுதான். என்னடா சத்தம் அது? அப்ப ரெனோ 2 நான் எல்லாம் பார்த்தேன் இப்படி ஓடலாம். அப்ப கூட ஸ்டெபிலைசேஷன் வேற லெவல்ல இருக்கும். GoPro எல்லாம் ஸ்டெபிலைசேஷன் 3 axis இந்த கிம்பல் இல்லாம ஸ்டெபிலைசேஷன் பயங்கரமா பண்ணுவாங்க. வந்து பில்ட் இன் 3 axis ஸ்டெபிலைசேஷன். 2 ஸ்கிரீன் வேற இருக்கு, ஃப்ரண்ட் பேக்ல 2 ஸ்கிரீன். இங்க பாத்தல நைட் லாப்ஸ் எல்லாரும் டைம் லாப்ஸ் அப்படி இப்படின்னு பேசினாங்க பாரு பைபிள்ல. நைட் லாப்ஸ் வீடியோ 4K 60 fps வேற இருக்கு. இதுல ஹையஸ்ட் 4K 60 fps 1080p 240 fps இருக்கு. சூப்பர்ரா. பேக் பேக் worth 1000. டேய் பேட்டரி பத்தி ஏதாவது சொல்லிருந்தாங்களாடா? எவ்வளவு நேரம் நிக்கும் அந்த மாதிரி ஏதாவது? 1080p வீடியோ ரெக்கார்ட் பண்ணா எவ்வளவு நேரம் நிக்கும் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியல. பேட்டரி எனக்கு தெரிஞ்சு இவங்க இத ரிவ்யூ நெட் கொடுத்தா நம்மளால. ஆனா ரிமூவபிள் பேட்டரியா தான் இருக்கும். வேறனா எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மென்ட் பேட்டரி வாங்கி மாத்தி போட்டு 2-3 பேட்டரி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவ்வளவு இருந்தும் வராது. வாட்டர் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபும் வந்துரும். கெத்து. இது வந்து அதான் யூஸ் பண்ற அந்த வீடியோகிராஃபர்ஸ் உங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். கல்யாண வீடியோ கவர் பண்றவங்களே இப்ப GoPro எடுத்து சுத்திட்டு இருக்காங்கடா. ரைட். இது வந்து அமேசான்ல இப்ப சேல்ல இருக்கு. அதுதான் ஃப்ரீ வந்து 1999 மதிப்புள்ள 2000 ரூபாய் மதிப்புள்ள இந்த பேக் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. அது பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அமேசான்ல போட்டுக்கோங்க. ஆனா GoPro இவ்வளவுதான் இருக்கும். ஆனா பண்ற வேலை பார்த்தா பெத்த வேலை. GoPro Max ஒன்னு இருக்கு, அதுவும் சேல்ல சின்னி கல்லு 47,000 ரூபாய் GoPro Max. ஆனா 360 டிகிரி கேமரா. இது வந்து 360 டிகிரி கிடையாதுல்ல. இது வந்து GoPro Max வந்து 360 டிகிரி. வேலைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய 47,000. My God. தேவிக்கு அடுத்த நியூஸ்லயும் ஒரு சின்னி கல்லு வருது. சின்னி கல்லு. JioPhone தீபாவளி ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நவம்பருக்கும் இருக்கு இந்த ஆஃபர். அக்டோபர் ஃபுல்லா இருந்துச்சு, இப்ப நவம்பர்லயும் இந்த ஆஃபர் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நிறைய யூனிட் இன்னும் விக்காம இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வாங்குறது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வாங்கினல முதல்ல ஒண்ணு வாங்கினா ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து டிசைனே கொஞ்சம் மாறி இருக்கு. அதே JioPhone தான், ஆனா கர்வ்டா இருக்கு கொஞ்சம். பாத்தியா? கர்வ்டு டிஸ்ப்ளே. நீ என்னத்த ஹை எண்ட்ல இருக்க? இல்ல ஹை எண்ட்ல கர்வ்டு பாடி. இல்ல 690 ரூபாய் கர்வ்லாம் பண்ணி தந்தா பெரிய விஷயம் இல்ல. கரெக்ட் தான். இது வந்து jio.comலயே போய் அந்த gift card மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கடையில போய் கிளைம் பண்ணிக்க வேண்டியதுதான். jio.comல போனா டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. சூப்பர். விவோ S5. ஆமா, விவோ வந்து விக்கிக்கு ரொம்ப பிடிச்ச போன் இருக்காங்க. என்னடா S5 அப்படின்னு சைனால கேமரா கட் அவுட் என்ன பண்ணிருக்காங்க? கேமரா வந்து டைமண்ட் மாதிரி இருக்கு. டைமண்ட் அது டைமண்ட்ல இல்ல, யாரை ஏமாத்துறீங்க? இல்ல இல்ல அதுவும் விடு. Pixel 4 iPhone 11 எல்லாத்துலயும் என்ன இருக்கோ அத 11 Pro எல்லாம் இருக்கிறத Pixel 4 Apple iPhoneோட கேமரா அவ்வளவுதான். அப்படியே ஸ்கொயரா இருந்தது. கார்னர்ல இருக்கு, நடுவுல இருக்கு. மேட்டுன்னு சொல்லணும். பாவம் மேட்டும் அப்ப இருந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் ஏண்டாடி வேற லெவல் விவோ. இதுல வந்து நாட்ச் இல்லாத மாதிரி இந்த டாப் இதுல போட்டிருக்கு. ஆனா இன்னொன்னு இதுல வந்து பஞ்சோல், ரைட் சைடு பஞ்சோல் செகண்ட் இமேஜ்ல போட்டிருக்கு. எது உண்மைன்னு தான் தெரியல. கன்ஃபார்ம் பஞ்சோல் எங்க பார்த்தாலும் தெரியலையே. இங்க தெரியல. இதுக்கு அடுத்த இமேஜ்ல வந்து பஞ்சோல் இருக்கு ரைட் சைடு.
ஓ இதான் 2 வேரியண்டா தெரியல, 2 வேரியன்ட் variant ஆகாது இல்ல டீசர்ல ஏதாவது. இல்ல நீ சொல்லணும்னு என்ன சொல்லுவாங்க, எந்த வேரியன்ட் வந்தா என்ன, இதெல்லாம் லான்ச் பண்ணாலே ஒன்னும் வாங்க மாட்டானுங்க. வந்தாவா வராட்டி போ அவ்வளவுதான். ஆனா வந்து சைனால வந்து அப்ராக்சிமேட் 20,000 ரேஞ்சில தான் இருக்கும். 713 வேற சொல்றாங்க. தெரியல என்னன்னு பாப்போம். கண்டிப்பா AMOLED டிஸ்பிளே இருக்கும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். நாளே நீ நடத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பீட்டா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பீட்டா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பீட்டா ஃபார் ஆண்ட்ராய்டுல வந்து இப்ப எல்லாமே கம்பைண்டா இருக்கு. முதல்ல தனித்தனியா இருந்துச்சுல வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இப்ப வந்து எல்லாம் ஒரே ஆப். ஓ இது என்ன நல்ல மூவ் தானே ஒரு வகையில பார்த்தா. முன்ன தனித்தனியா டவுன்லோட் பண்றது ஒரே ஆப்பா. இது வந்து கூகுள் பிளேல முன்னாடி வந்துச்சு, இப்போ 2 நாள் முன்னாடி. இப்போ திருப்பியும் காணாம போயிடுச்சு. ஆனா ஏபிகே இருக்கு. என்னடா இதெல்லாம் வந்துட்டு காணாம வச்சீங்கடா. ஏதோ டெஸ்ட் பண்றாங்க, இன்னும் பீட்டா டெஸ்டிங்ல தான் இருக்கு. அதனால தெரியாம பப்ளிக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போட்டுருக்கு. அதை ஏபிகே எடுத்து அப்லோட் பண்ணிட்டாங்க. நம்மளும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். எனக்கு என்ன வர மாட்டேங்குது அந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணுமா? கூகுள் பிளே போடு போடு இன்ஸ்டால் தக்க ஜிம்மி தக்கிட்ட தக்க ஜிம்மி. அப்புறம் ரியல்மி எக்ஸ்க்கு ஃபைனலி அப்டேட் ரோல் அவுட் ஆயிடுச்சு. டார்க் மோட் ரோல் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்களா? ஆமா, டவுன்லோட் லிங்க்கும் வெப்சைட்ல வந்துச்சு, realme.in வந்துருச்சு டவுன்லோட் லிங்க்கும். ஆனா ஓடி அப்டேட் தான் ஐயாக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு மேனுவலா அப்டேட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. கரெக்ட் தான், அது இருந்தாலே போதும். இதுல வந்து அக்டோபர் செக்யூரிட்டி பேட்ச் வரும், அப்புறம் டார்க் மோடு, அப்புறம் சார்ஜிங் அனிமேஷன், இது எல்லாமே இருக்கும் இந்த அப்டேட். சூப்பர். OnePlus 660 OnePlus 660க்கு Android 10 அப்டேட், ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா 5 and 5D யூசர்ஸ் தான் பாவம். அடுத்த வருஷம் Q2ல வரும். சரி, ஏப்ரல் டு ஜூன். அது பரவாயில்ல, அப்படி சொல்லுங்க. இதுல முதல்ல OnePlus 6ல வந்து ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட் பக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ரோல் அவுட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரோல் அவுட் லிங்க் வந்து இதுல இருக்கும், அந்த OnePlus அப்டேட்டர்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதுல இருக்கும் டவுன்லோட் லிங்க். அத போனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாமாடா ஓடுங்கடா. இன்னொன்னு தெரியுமா, XDAல உனக்கு தான் ஒரே குதூகலமான நியூஸ் இது. அதே மாதிரி Note 8 Pro யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் ஜாலி, பயங்கரமா புஷ் பண்றாங்களாம். என்னது ஓபன் சோர்ஸ் கோட்ஸ், கர்னல், மல்டி டெவலப்பர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க நிறைய இது டெவலப்மெண்ட் பண்றாங்க. எப்பயுமே அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் போன் எடுத்து புஷ் பண்ணுவாங்களாண்டா. இதுக்கு முன்னாடி பார்த்தனா யார் தெரியுமா, போகோ F1 பயங்கரமா புஷ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இது ரியல்மி எக்ஸ், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருது. அதுல பார்த்தனா இப்ப யார கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரெட்மி Note 8 Pro. வேற லெவல். அதுக்கு எவ்வளவு கர்னல்ஸ் வரப்போகுது, எவ்வளவு ரோம்ஸ் வரப்போகுது பாரு. இப்ப ஆமா, அதான் K30 வருது, மீடியா டெக்கோட வருதா பேச்சு. 5G சப்போர்ட்டோட அடுத்த இது K30ல மீடியா டெக் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இவங்க மீடியா டெக்க வாழ வைப்பாங்க, அப்படின்னா மீடியா டெக்கால இவனுக்கு நாசமா போவானுங்க. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆனா இது வரைக்கும் ரெட்மி Note 8 Pro பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாருக்கும் நம்பிக்கை இல்ல அளவுக்கு ஒரு இது Note 8 Pro இல்ல. அது மேபி கிராஜுவலா கெயின் பண்ணுவாங்க. பட் கெயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால லோ எண்ட்ல, அதாவது பட்ஜெட் கம்மியா பயங்கரமான போன் செய்ய முடியும் இல்லையா? இதெல்லாம் தாண்டி எனக்கும் காலிலே கிடப்பாங்க. அப்புறம் நல்லதுதானே, ஏதோ ஒன்று வாழ்ந்த மாதிரி இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வாழ்றாங்க. பிளஸ் யூசர்ஸ்க்கும் நல்ல போன் கிடைச்சதுன்னா சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நோக்கியால 2.3 வருதுன்னு வேற ஒரு பக்கம் பார்த்தேன். அது பார்க்கும்போது சரி, இன்னையோட இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நாளைக்கு நாம சந்திப்போம். சிவபரணி பாப்போம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.